கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் நன்றாய் கவனியுங்கள். ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களிலே மக்கள் கனத்த நாட்கள் என்றும் அமாவாசை என்றும் இன்னும் சில நாட்களை இது பயங்கரமான நாட்கள், வெள்ளி செவ்வாய் என்றும் பல்வேறு வகைகளில் ஜனங்கள் பயப்படுகிற நாட்களும் காலங்களும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. ஐயா, இந்த உலகத்தின் மனிதர்கள் பயப்படுகிற அநேக சூழ்நிலைகளும் அநேக சந்தர்ப்பங்களும் காலங்களும் சமயங்களும் இருக்கிறது. அங்கே எல்லாம் பிசாசு வல்லமையாக கிரியை செய்வது போல இந்த ஜனங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற இந்த சத்துரு பயங்கரமாய் கிரியை செய்கிற நாட்கள் என்று ஜனங்கள் கருதுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். ஒரு அற்புதமான காரியத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் எப்பொழுது இந்த அற்புதமான சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிறீர்களோ, அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்பதை நீங்கள் உறுதியாய் நம்பலாம். நீங்கள் சத்தியத்தை அறிந்து நீங்கள் அதை விசுவாசித்து சத்தியத்தை கடைபிடிக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெற்றி உண்டாகும், விடுதலை உண்டாகும். எந்த அமாவாசை வந்தாலும் சரி, எந்த கனத்த நாள் வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை ஆபத்துகள், துன்பங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏன்னா என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடே உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிறவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், ஓ அவர் சர்வ வல்லமை உள்ளவரும் இந்த உலகத்தில் இருக்கிற அமாவாசை காலங்களிலும் கனத்த காலங்களிலும் கடுமையான சூழ்நிலைகளிலும் கிரியை செய்கிற அந்த பொல்லாத சத்ருவை காட்டிலும், சாத்தானும் சாத்தானின் கூட்டத்தாரை, பேய் பிசாசுகளை காட்டிலும் உங்களோட இருக்கிறவர் பெரியவர் என்று நம்புங்கள். நீங்கள் அப்படியாய் விசுவாசிக்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். உங்களை நோக்கி இந்த சத்ரு கூட்டங்களுக்கு வருவதற்கு எந்த பலனும் இல்லை, அதிகாரமும் இல்லை என்பதை நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் சரி, ஒருவேளை உங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் சூழ்ந்து நின்று கொண்டிருப்பது போல் நீங்கள் நினைத்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிறவர், ஐயா பவுலடியார் சொல்லுகிறது போல, நிச்சயமாய் நீங்களும் நானும் நம்ப வேண்டும், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். மைட்டி காட், ஐயா இவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற இந்த அற்புதங்களின் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மந்திரங்கள், சூனியங்கள், எல்லா விதமான செய்வினைகள், ஏவல்கள், எல்லா பாவ சாபங்களை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். விசுவாசியுங்கள். விசுவாசித்து இந்த சத்ருவின் கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையால் யாக்கோபு இப்படியாக 4:7 சொல்லுகிறார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஓ பிசாசுக்கோ எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று அற்புதமாய் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் அவன் ஓடி போவான். ஓ க்ளோரி. இன்னுமாக கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான காரியம் ஒன்று இருக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். மைட்டி காட். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் இந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், இந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை மீட்டு உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இது அமாவாசை காலங்களிலே
பிசாசு கிரியை செய்ய முடியும். நான் தூங்க முடியாது, என் சரீரத்தில் உபத்திரவங்கள் உண்டாகும், அல்லது என் குடும்பத்தில் உபத்திரவங்கள் உண்டாகும், அமாவாசை வந்தாலே பிரச்சனைகள் வரும், அமாவாசை வந்தாலே எங்களுக்கு ஆபத்துகள் வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், நீங்கள் சிலர் அதை சொல்லுகிறீர்கள். ஆதலினால் உங்களுக்கு அந்த ஆபத்துகள் உங்களை சூழ வந்துவிடும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ரகசியத்தை. நீங்க சொல்லணும், இந்த அமாவாசை அல்ல எந்த அமாவாசையிலும், இந்த வெள்ளிக்கிழமை அல்ல எந்த வெள்ளிக்கிழமையிலும் கனத்த நாள் என்று ஒன்று எனக்கு கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே பலகீனத்திலே பலம் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவே எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாயிருக்கிறார். மைட்டி காட். பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் ஓடி போவான் என்று நம்புங்கள். பயத்திற்கு, பலகீனத்திற்கும், சந்தேகங்களுக்கும் இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தா, நல்ல கவனிங்க, கர்த்தர் இயேசு இருக்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னதின் ஒரு அற்புதமான நோக்கம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பயப்படும், நீங்க பயப்பட்டாலே பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அல்லது இப்படி ஆகிவிடும், அப்படி ஆகிவிடும், ஐயா இந்த நாட்கள் எனக்கு கடுமையான நாட்கள், அமாவாசை வந்தால் இப்படி வரும் என்று நீங்கள் இப்படி வரும், எனக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்க சொல்லணும், எந்த அமாவாசை வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும், என்னை சுற்றிலும் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் சங்கரிப்பேன். அவைகள் ஒன்றும் என் மீதும், என் பிள்ளைகளின் மீதும், என் குடும்பத்தின் மீதும் கிரியை செய்வதில்லை. அதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம். அவன் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு ஓடி போவான் என்று உறுதியாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். இந்த சத்ருவுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. எந்த அமாவாசை வரட்டும், ஐயா இந்த உலகத்தையே இருள் சூழ்ந்து கொள்ளட்டும், காரிருள் ஜனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த உலகத்திற்காக, நம்முடைய தேசங்களுக்காக ஜெபியுங்கள், பரவாயில்லை. ஆனால் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தை இருளும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அதே நேரத்திலே நன்றாய் கவனியுங்கள், கர்த்தரோ உங்கள் மீது உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான தெய்வத்தினுடைய மகிமை உங்கள் மீது காணப்படும் பொழுது, இந்த அற்புதமான ஆண்டவருடைய மகிமையும் வல்லமையும் மகத்துவமும் உங்கள் மீது காணப்படும் பொழுது, எந்த ஏவல் பிசாசும், எந்த குட்டிச்சாத்தானும், எந்த பிசாசின் வல்லமைகளும் பேய்க்கூட்டங்களும் உங்களை நோக்கி வரவே முடியாது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. மைட்டி காட். நீங்கள் எத்தனை பேறு பெற்றவர்கள் பாருங்கள், நீங்கள் எத்தனை விசேஷித்தவர்கள் பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அற்புதங்களின் ஆண்டவர், ஓ மைட்டி காட், உங்களை எல்லா வகையிலும் பலப்படுத்தி பாதுகாத்து உங்களை நடத்துவார். ஆதலினால் இந்த எல்லா காரியங்களையும் குறித்து இனி ஒருபோதும் பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, இந்த அமாவாசை இரவு வந்தால் என்ன, அல்லது அமாவாசை நாளிலே நாங்கள் நினைக்கிற எந்த இதுவரை பயந்து கொண்டிருந்த காரியம் எதுவும் இனி எங்களுக்கு சம்பவிப்பதில்லை. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்திருப்போம். நாங்கள் தேவனிடத்தில் சேருகிறோம். அப்பொழுது அவரே எங்கள் பட்சமாய் சேருவார். நிச்சயமாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், அவன் எங்களை விட்டு ஓடி போவான் என்று நீங்கள் உறுதியாய் நம்பலாம், உறுதியாய் கட்டளையிடலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, மைட்டி காட். நீங்கள் இந்த எல்லா பிசாசின் தந்திரங்களையும் எதிர்த்து நிற்பதற்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்று இந்த அற்புதமான காரியத்தை கவனியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த மந்திர சூனியங்கள், எந்த பரம்பரை சாபங்களும் உங்களை நெருக்கவே முடியாது, உங்களை தொட முடியாது என்று நீங்கள் நம்ப வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனைகளை எபேசியர் 6:11 முதல் 12 வரை வாசித்தீர்களேயானால் உங்களுக்கும் நமக்கும் இருக்கிற போராட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நிச்சயமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். அது எதுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும்? நீங்கள் பிசாசின் எல்லா தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க பலம் உள்ளவர்களாய் திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாய் தேவனே உங்களுக்கு கொடுக்கிற இந்த அற்புதங்களின் தெய்வமே உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய சொந்த சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது தான் நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை அடைந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிற்க முடியும். ஏன்னா என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் நமக்கும் இருக்கிற போராட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்மோடு இடைபடுகிற மனிதர்களோடும் உடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் வருகிறவர்களை அல்லது உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை, உங்களை கெடுக்க அழிக்க நினைக்கிறவர்களை மறந்துவிட்டு மன்னித்துவிட்டு அவர்களை இயக்குகிற பொல்லாத சத்துருவை கடிந்து கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட், அவர்களை இயக்குகிற, உங்களுக்கு விரோதமாய் திசை திருப்புகிற, ஈவன் குடும்பத்திற்குள்ளே கூட நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை உங்க குடும்பத்தில் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை குறித்து நீங்கள் அவரை அன்பு செலுத்தவும் அவர்களை மன்னிக்கவும் ஆயத்தமாய் இருப்பதோடு அவர்களை இயக்குகிற அந்த பொல்லாத வஞ்சக ஆவிகளை, பொறாமையின் ஆவிகளை, சந்தேக ஆவிகளை நீங்கள் கடிந்து கொண்டு அவற்றிற்கு எதிர்த்து நிற்க வேண்டும், மனிதர்களுக்கு அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எல்லா போராட்டங்களிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பதற்காய் தேவ சமூகத்திலே இவைகள் எல்லாவற்றையும் எல்லா தந்திரங்களோடும் பிசாசின் வஞ்சனைகள் தந்திரங்கள் போராட்டங்களில் நின்று எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஐயா, நீங்கள் அப்படியாய் அணிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஏவல் பிசாசும் உங்களை நோக்கி கிட்ட கூட நெருங்க முடியாது. எந்த சத்துரு கூட்டங்களும் உங்களை சரி செய்ய முடியாது. எவரும் உங்களுக்கு எதிர் நிற்பதில்லை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்திருக்கிற எந்த தேவ பிள்ளைகளையும் எதிர்த்து நிற்பதற்கு அப்படி ஒரு சிருஷ்டி இந்த உலகத்திலே படைக்கப்படவே இல்லை. ஓ மைட்டி காட், இந்த உலகத்திலே எங்கும் காணப்படவே கூடாது. மைட்டி, நீங்களே ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள். இந்த எல்லா பிசாசின் வல்லமைகள் எல்லா தொந்தரவுகளிலும் இருந்து நீங்களே ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நாம் ஜபிக்கிற ஜபம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்களோ உறுதியாய் நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே ஒரு கொம்பனாலும் எந்த சக்தியாலும் உங்களை நெருங்க முடியாது. நீங்கள் அக்னி பிளம்பாய் மாறும்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை சத்தியம் என்னும் அரை கட்சையை அறையிலே கட்டினவர்களாகவும் ரட்சிப்பின் சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தோடு வாழுகிற தேவ பிள்ளைகளாய் இரட்சண்யம் என்னும் தரைச்சீராவை அணிந்து கொண்டவர்களாகவும் நீங்கள் வாழும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் சத்ருவானவன் அமாவாசை நாட்கள் மூலமாக அல்லது எந்த பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்கள் மூலமாக உங்களுக்கு விரோதமாய் பிசாசானவன் தொடுக்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக உங்களுக்கு இருக்கிற ஒரே அற்புதமான ஆயுதம் கேடகம் உங்கள் விசுவாச கேடகம் என்பதை மறந்து விடாதிருங்கள். விசுவாச கேடகத்தை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை மறுகையிலே தூக்கி கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு
விட்டு ஓடி போவான். mighty God, இதாயா சீக்ரெட். mighty God, ஹalleluya. சில சகோதரிகள் மாசம் ஐயா ஒவ்வொரு அமாவாசை பொழுதிலும் எங்களுக்கு சோதனை இருக்கிறது, சிலர் எங்களுக்கு போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஐயா, எங்கள் வேதனைகள் நின்ற பாடில்லை, போகிறது வருகிறது ஐயா, கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, மறுபடியும் பிரச்சனை வந்துடுது, நல்லா இருக்கிறோம் அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை வந்துடுது, இந்த கொடுமைகளை தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, யாரோ உங்களுக்காக ஜெபிக்கவும், யாரோ உங்களுக்காக கட்டுகளை உடைக்கவும், யாரோ உங்களுக்காக நோ மை டியர் பீப்பிள் ஆஃப் காட், நீங்களும் இந்த ஜெபங்களோடு சேர்ந்து வல்லமையாய் ஜெபிக்க வேண்டும், வல்லமையாய் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் ஜெபிக்க சத்ருவின் கிரியைகள் அழியும். நீங்கள் ஜெபிக்க சத்ருவின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுதே பரலோகம் உங்களுக்காக திறக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுதே பரலோக தேவனானவர் உங்கள் சத்தங்களை கேட்கிறவராய், உங்கள் வேண்டுதல்களுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருப்பவைகளாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாய் தேவனுடைய சமூகத்திலே கடந்து செல்லும். நிச்சயமாய் அது தேவனுக்கு, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் இருக்கும். அது கர்த்தரை உங்களுக்காய் கிரியை செய்யும்படியாய் உங்கள் ஜெபதூபங்கள் தேவ சமூகத்திற்கு கொண்டு போகப்படும். நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் mighty God, நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு என்று நம்புங்கள். நிச்சயமாய் இந்த நிரந்தரமான ஒரு பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள். அது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொக்கரிக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களும் நிர்மூலமாய் போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்க, கர்த்தரையே வஞ்சிப்பதற்காக மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பிசாசு புறப்பட்டு செல்லுகிறான், கர்த்தரோடு பேசுகிறான், அவரை வஞ்சிக்கும்படியாய். அவர் தந்திரமாய் அவரோடு தேவ வசனங்களை சொல்லியே அவரை என்ன செய்யறான், பல காரியங்களை சொல்லி சர்வ தேவ குமாரனாகிய இயேசுவையே வஞ்சிக்கும்படியாய் இந்த பொல்லாங்கன் அங்கே கடந்து செல்லுகிறான். பாருங்க, கர்த்தர் அவருடைய எல்லா வார்த்தைகளையும் தந்திரங்களையும் ஜெயம் கொள்ளுவதற்காய் தேவனுடைய வசனங்களையே பயன்படுத்தினார். ஐயா, இந்த மனுஷகுமாரனை, தேவகுமாரனை ஏமாற்றுவதற்கு பிசாசு கையாண்ட வலிமையான ஆயுதம் எதுவென்று கேட்டீர்களே, ஆனால் அவன் தேவ வசனத்தை கொண்டே, கர்த்தருடைய வசனத்தை கொண்டே அவன் அவரை ஏமாற்றவும் வஞ்சிக்கவும் பிரயாசப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ அவனுடைய கிரியைகளுக்கும் கர்த்தர் அற்புதமான பதில்களை கொடுத்ததோடு, அப்பாலே போ சாத்தானே, 10ஆம் வசனத்திலே 4:10 இப்படியாக சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. எல்லாம் இப்படி அல்லவா எழுதியிருக்கிறது, இப்படி அல்லவா வேதம் சொல்லுகிறது, இப்படி அல்லவா வேதத்தை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் பல்வேறு வசனங்களை, வார்த்தைகளை சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நின்றதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பிசாசானவன் நம்முடைய ஆண்டவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படியாய் நீங்களும் நானும் வேத வசனங்களை கையில் எடுத்து, சத்திய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் எடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அதை கையில் எடுங்கள். mighty God, பிசாசின் தந்திரங்கள், அவருடைய அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து நிர்மூலமாக்கி எரித்து போடுவதற்காய் விசுவாச கேடகத்தை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். mighty God, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் தூங்க முடியாதபடி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஐயா, இந்த இரவுகள் எல்லாம் எனக்கு மரண அவஸ்தையாய் இருக்கும், இந்த இரவுகள் எல்லாம் எனக்கு நரக வேதனையாய் இருக்கும், என்னால் நிம்மதியாய் தூங்கவிட முடியாது, சாப்பிட முடியாது, பல்வேறு தொந்தரவுகளும் உபத்திரவங்களும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறவர்களும் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையான விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய்
வரப்போகிற வெள்ளி சனி ஞாயிறுகளிலே சென்னையில் நடக்க போகிற கூட்டங்களையும் தொடர்ந்து நடக்க போகிற செட்டிக்குளம் கன்னியாகுமரி அருகில் 5 கிராமம் அருகில் நடக்க போகிற செட்டிக்குளம் பண்ணையூர் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே நடக்க போகிற பிரம்மாண்டமான கூட்டத்திற்காகவும் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அமாவாசை நாட்களிலே இந்த கனத்த நாட்களும் இந்த நாட்களிலே எந்த வகையிலும் சத்துரு பிள்ளைகளை சோதிக்காதபடி தேவ பிள்ளைகளோடு இடைபடாதபடி இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற எவரையும் தொடாதபடி என் அன்பின் ஆண்டவரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சூனிய ஆவிகளே, மந்திர ஆவிகளே, பில்லி சூனிய மாந்திரிக ஆவிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் விட்டு வெளியேறுங்கள். மக்கா சந்து ரூபாராதரா சக்கரபராதரா சக்கமரதரபு கரபரா சந்து ருமக்கரதரபு எல்லா அந்தகார ஆவிகளும் வெளியேறும்படியாய், பிசாசின் கிரியைகள் சங்கரிக்கப்படும்படியாய், சத்துரு சேனைகள் நிர்மூலமாகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty name of Jesus. thank you Lord. எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் பிள்ளைகளை பலகீனப்படுத்துகிற இவர்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, இவர்கள் மகள்களை, மகன்களை ஆங்காங்கே பலகீனப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற, அவஸ்தைப்படுத்துகிற, வியாதியிலும் கண்ணியிலும் கஷ்டத்திலும் கொண்டு வைத்து நாசமாக்க துடிக்கிற பொல்லாத ஆவிகள் வான மண்டலத்து இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் அவமாய் போகட்டும். மரா சந்துரு கபரதரபு வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் கட்டப்படுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தால் உன்னை எதிர்த்து நிற்கிறோம், உன்னை சங்கரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கபா சுந்துருபதரபு சத்ருவானவன் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கருக்கி போடுகிறோம். அவைகள் எரிந்து சாம்பலாய் போவதாக. மரா சுந்துரு கபரதரபு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சங்கரிக்கப்படும்படியாய், நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, எங்களில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் எங்களிடத்திலே வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமே. அந்த ஆவியானவருடைய மகிமை, அந்த அக்னி மரா சந்துரு பக்கரதரபோ, அந்த அக்னி அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய், அந்த அக்னி அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய், ஒரு புதிய அக்னி இறங்கும்படியாய், புதிய வல்லமை இறங்கும்படியாய், அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பல்வேறு வியாதிகளிலும் உபத்திரவங்களிலும், பல்வேறு பாடுகளிலும் துக்கங்களிலும், சாப்பிட முடியவில்லையே, தூங்க முடியவில்லையே ஐயா, குடும்பத்தில் பல்வேறு குழப்பங்கள், கணவன் மனைவிகளுக்கு இடையே பல்வேறு குழப்பங்கள் ஐயா, பிள்ளைகள் எல்லாம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறார்கள். என் குடும்ப படகு அழிந்து விடும் போல் சூறாவளி வீசுகிற புயற்காற்றிலே அகப்பட்ட ஒரு சின்ன படகை போல் நான் அல்லல் படுகிறேன் என்று சொல்லுகிற அல்லலுக்கு மேல் அல்லல், துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள், உபத்திரவங்களுக்கு மேல் உபத்திரவங்களை சகித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மீது தேவ அக்கினி, பரிசுத்த ஆவியாகிய அக்கினி இறங்கும்படியாய் துருமக்கரா சுந்துருமக்கரதரபோ துருக்கபரதரா சந்தரபதரபோ துருக்கபர சந்தரகபோ ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி வரும்படியாய், தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் மாறி போகட்டும். எல்லா பிசாசின் எல்லா சதி சூனியங்களும் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் மரா கரபோ ருக்கபர சந்து ருமரதரபு ருபரபர சந்து ருபக்கரதரபு ரபரதரமு துருமக்கர சந்தரபு அந்தகார கட்டுகள் அவிழும்படியாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். எல்லா அந்தகார ஆவிகளும் ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பில்லி
சூனிய மாந்திரீக செய்வினை கட்டுகளின் ஆதிக்கங்கள் பரிசுத்த ஆவியின் அக்னியினாலே நெருப்புப்பட்ட நூல் போலாய் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கபாக்கரா சந்துருமா கரதரபுதுருபா கரா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் அழிக்கப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாய் நடு ஜாமங்களிலே செய்யப்பட்ட பொல்லாத ஆவிகளை கொண்டு செய்யப்பட்ட எல்லா மாந்திரீகங்களும் எல்லா விதமான பில்லி சூனியங்களும் நிர்மூலமாகும்படியாய் இப்பொழுதே ஒரு மாற்றம், இப்பொழுதே ஒரு மறுமலர்ச்சி, இப்பொழுதே தேவ மகிமை வெளிப்படும்படியாய், தெய்வீக வல்லமை வெளிப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்துரு பாராதரபு கரபாரா சந்துரு மக்கரதரபு. ஓ ஜீசஸ், எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா உம்முடைய பிள்ளைகள் நிரந்தரமாய் பிசாசின் கிரியைகளை அழிக்கவும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும், பிசாசின் வல்லமைகள் அகப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை ஆகி உயர உயர பறக்கிற அற்புதமும் அதிசயமுமான சந்தர்ப்பங்கள் உண்டாகவும், தேவ மகிமை இவர்களை தொடுவதாக, ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. glory to the lamb of God. thank you master. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவர் மீதும் ஆமென் ஆண்டவரே, எந்த பிசாசின் ஆதிக்கங்களும் மந்திர சூனியங்களின் வல்லமைகளும் நெருங்காதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இந்த ஜெப வேளையிலே இணைகிற ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறோம். mighty God, வீடுகளிலே தெளிக்கிறோம், படுக்கை அறைகளிலே தெளிக்கிறோம், வாகனங்களின் மீது தெளிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இப்பொழுதே தெளிக்கிறோம். மாக்கா சந்து ருபாரதரபு சக்கரமரதரபு துருக்கபரதரபு தரபு துருக்கபர சந்த ரக்கபு. அன்று அந்த எகிப்திய பட்டணங்களிலே நடு ஜாமங்களிலே கடந்து வந்த குடும்பங்களை, பிள்ளைகளை, தலையீற்றுகளை, தலைப்பேறு முதற் பேரான குமாரர்களை சங்கரிக்கும்படியாய் கடந்து வந்த அந்த சங்கார தூதன் எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை தொடவில்லையோ, அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இவர்கள் நிலைக்கால்களிலே, இவர்கள் வாகனங்களிலே, வீடுகளிலே தெளிக்கிறோம், இரத்தத்தை பூசுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, விசுவாசத்தினால். ஆமென். சங்கார தூதர்களே, சங்கார தூதர்களே, பில்லி சூனி ஆவிகளே, மந்திர ஆவிகளே, ஏவல் பிசாசுகளே, இந்த தேவ பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. சத்துரு கூட்டங்களே, இவர்களை தொடவும் கொல்லவும் அழிக்கவும் உங்களுக்கு எவ்வகையிலும் அதிகாரம் இல்லை. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உங்கள் அதிகாரங்களை கடிந்து கொள்ளுகிறோம். உங்கள் ஆலோசனைகள் அவமாய் போகட்டும், உங்கள் வல்லமைகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளில் வல்லமைகளில் அகப்பட்ட யாவரும் விடுதலை அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே இந்த பொல்லாத ஏவல்கள், செய்வினைகள், சூரியங்களில் இருந்து விடுபட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் சின்னவர்கள் ஆயிரமும் சிறியவர்கள் பலத்த ஜாதியுமாய் மாறும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காகவே வைத்திருக்கிற மகிமையான மகத்துவமான ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இன்று இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. யார் யார் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ நல்ல வேலைகளை கொடுப்பீராக. வேலை ஸ்தலங்களிலே பிரச்சனைகளோடும் உபத்திரவங்களோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொழில் பகுதிகளிலே, தொழில் செய்கிற இடங்களிலே பல்வேறு தோல்விகள், அவமானங்கள், கஷ்ட நஷ்டங்களோடு வாழுகிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் மாறட்டும், பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழியட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு கூட்டங்கள் சங்கரிக்கப்படுவதாக.
அழிக்கப்படுவதாக. In the mighty name of Jesus. யார் யார் எங்கே எங்கே பாதிக்கப்பட்டார்களோ ஐயா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குழந்தை பேறு இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த ஏற்ற காலத்திலே குழந்தை பேறு உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. பொருளாதார நெருக்கடிகள், கடன்கள், குடும்ப பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று ஒரு மாற்றம், இந்த அமாவாசை நாளில் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இவர்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. அன்பு தேவ பிள்ளைகளுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இவர்கள் மீது இறங்குவதாக. யா விடியற் காலத்து வெளுப்பை போல இவர்கள் இவர்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீங்கட்டும். கோர்ட்டு கேசுகள் எல்லாம் மாறட்டும். சதி சூனியங்கள் மறையட்டும். ஊழியங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் அவர்கள் கையின் பிரயாசங்களுக்கும் விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா அசுத்த வல்லமைகளின் கிரியைகளும் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுவதாக. இன்று விடுதலை, இன்று பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதனாலே இன்று ரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாவதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் எங்களை நடத்துகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த சத்துரு கூட்டமெல்லாம் சிதறி ஓடும். நீங்களோ சுகமாய் தங்குகிற தாபரங்களிலே, உங்கள் வீடுகளிலே சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமுமாய் தங்குவீர்கள். எந்த சத்துரு கூட்டமும் உங்களை நெருங்க முடியாது. மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாய் மாறி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அதற்கு எந்த விலையும் கிடையாது, எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை, அதை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது நிரந்தரமாய் இந்த அமாவாசை மாத்திரமல்ல, எந்த கனத்த நாளிலும் எந்த அமாவாசையிலும் பிசாசு உங்கள் பக்கமே நெருங்க முடியாது என்பதை விசுவாசியுங்கள். இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு அனுப்ப மறந்து விடாதீர்கள். ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பெல் பட்டன்ல கை வைத்து அமைக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் உடனுக்குடன் நாம் போடுகிற நடுஇரவு ஜபங்கள், அதிகாலை ஜபங்கள், இன்னும் ஈவினிங்ல போடுகிற எல்லா இன்றைய தீர்க்க தரிசனம் என்கிற நல்ல வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஆமென்.